அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது முதலாம் வகுப்பு தமிழ் பாடம் படிக்க போகிறோம். நாம் ஏற்கனவே 10 பாடங்கள் படிச்சிருக்கோம். அப்படிதானே 10 பாடங்களில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போ பாடம் 11 படிக்க போகிறோம். பாடம் 11 அங்கவை சங்கவை கூறும் அறுசுவைகள். அங்கவை சங்கவை கூறும் அறுசுவைகள். இங்கே சுவைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. எத்தனை சுவைகள்? 6 வகையான சுவைகள். அப்படி தானே இந்த சுவைகளை பற்றி நம்ம இந்த பாடத்தில் படிக்க போகிறோம். சரியா? இங்கே அங்கவை சங்கவை அப்படின்னு 2 சகோதரிகள் சிஸ்டர்ஸை பற்றி அவங்க இந்த அறுசுவைகளை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி, அவங்க எங்கே போகிறாங்க? தாத்தாவோட வீட்டுக்கு பிறந்த நாள் விழாவுக்காக போகிறாங்க. தாத்தாவுக்கு பிறந்த நாள் பரிசு எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க? நிறைய தோட்டங்களை தாண்டி தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிற வழியில் நிறைய மரங்கள் பார்க்குறாங்க. அதில் என்னென்ன சுவைகள் இருக்கிறதுன்னு அப்படின்னு வரிசையாக அவங்க சொல்கிறாங்க. சரி, அதை நாம் படிப்போம். முதலாவது இந்த அங்கவையும் சங்கவையும் தாத்தா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. முதலாவது என்ன பார்க்குறாங்க? ஒரு பலாமரத்தை பார்க்குறாங்க. பலாமரம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே? பலாமரத்தில் என்ன பழம் கிடைக்கும்? பலாப்பழம். அப்படி தானே? இந்த பலாப்பழத்தை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க? இதோ பலா, இதன் சுவையோ இனிப்பு. பலாப்பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்ல இனிப்பாக இருக்கும். அப்படி தானே? எல்லா பிள்ளைங்களும் பிடிக்கும். அப்படி தானே பலாப்பழம்? அந்த பலாப்பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி தானே? இனிப்பாக இருக்கும். அதுதான் இந்த அங்கவையும் சங்கவையும் சொல்கிறாங்க. இதோ பலா, இதன் சுவையோ இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி தானே? அடுத்ததாக என்ன பார்க்குறாங்க? இன்னும் ஒரு மாமரத்தை பார்க்குறாங்க. மாமரத்தில் என்ன காய்க்கும்? மாங்காய். அப்படி தானே? மாங்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தானே? எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி தானே? பிள்ளைங்களுக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? இவங்க ரெண்டாவது என்ன பார்க்குறாங்க? ஒரு மாமரத்தை பார்க்குறாங்க. மாங்காய். மாங்காய் தொப்பு. மாங்காய் ஒரே புளிப்பு. மாங்காய் பச்சையாக இருக்க நேரம் எப்படி இருக்கும்? புளிப்பாக இருக்கும். அப்படி தானே? மாங்காய் பழுத்துட்டுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழுக்க முன்னாடி என்ன செய்யும்? புளிப்பாக இருக்கும். அப்படி தானே? அதுதான் சொல்கிறாங்க. என்ன செய்யும்? மாங்காய் ஒரே புளிப்பு. நம்ம இப்போ 2 சுவைகள் படிச்சிருக்கோம். அப்படி தானே? இனிப்பு, புளிப்பு. முதலாவது பலாமரத்தை பார்த்தாங்க, ரெண்டாவது மாமரத்தை பார்த்தாங்க. அப்படி தானே? அடுத்ததாக என்ன செய்யாங்க? நடந்து வந்துகிட்டே இருக்காங்க 2 பேர், அங்கவையும் சங்கவையும். அப்படி வர நேரம் என்ன பார்க்குறாங்க? பாகற்காய் தோட்டத்தை பார்க்குறாங்க. பாகற்காய் எப்படி இருக்கும்? பாகற்காய் கொடி படர விட்டுருப்பாங்க. அப்படி தானே? அங்கே அந்த தோட்டத்தில் பாகற்காய் காய்ச்சிருக்குது. பாகற்காய் இதன் சுவையோ கசப்போ. பாகற்காய்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அப்படி தானே? அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லை? அதான் இதை பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க? பாகற்காய் இதன் சுவையோ கசப்பு. நாம் இப்போ 3 சுவைகள் படிச்சிருக்கோம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு. அடுத்ததாக அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன பார்க்குறாங்க? உப்பு. உப்பு இதன் சுவையோ உவர்ப்பு. இந்த உப்போட டேஸ்ட் எப்படி இருக்கும்? உவர்ப்பு. அப்படி தானே? அடுத்ததாக என்ன பார்க்குறாங்க? வாழை மரத்தை பார்க்குறாங்க. வாழைப்பூ இதன் சுவையோ துவர்ப்பு. வாழைப்பூ எப்படி இருக்கும்? துவர்ப்பு டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்ததாக என்ன தோட்டம்? மிளகாய் தோட்டத்தை பார்க்குறாங்க. மிளகாய் எப்படி இருக்கும்? ரொம்ப காரமாக இருக்கும். அப்படி தானே? இந்த மிளகாய் பார்த்தோன்னே என்ன சொல்கிறாங்க? உஸ்ஸா இதன் டேஸ்ட் எப்படி இருக்கும்? மிளகாய் காரமாக இருக்கும். அப்படி தானே? அப்படி முதலாவது எந்த தோட்டத்தை பார்த்தாங்க? பலாமரம். அப்படி தானே? பலாப்பழத்தோட டேஸ்ட் என்னது? இனிப்பு. ரெண்டாவது மாமரத்தை பார்த்தாங்க. மாங்காயோட சுவை என்னது? புளிப்பு. மூன்றாவது என்ன தோட்டம் பார்க்குறாங்க? பாகற்காய் தோட்டம். அப்படி தானே? அதன் சுவை என்னது? கசப்பு. நான்காவது உப்பு. உப்பு என்ன சுவை? உவர்ப்பு. ஐந்தாவது வாழைப்பூ. வாழைப்பூவோட சுவை துவர்ப்பு. ஆறாவது என்ன பார்க்குறாங்க? மிளகாய். மிளகாயோட சுவை என்னது? காரம். நாம் இப்போ என்னெல்லாம் சுவைகள் படித்தோம்? 6 சுவைகள். அப்படி தானே? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இந்த 6 சுவைகளை நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தானே? ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம நெக்ஸ்ட் இதே போல் உனக்கு பிடித்த சுவைகளை கூறுக. இங்கே என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். அப்படி தானே? ஒவ்வொரு சுவைகள் பிடிக்கும். அதை எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? மாறி மாறி ஒவ்வொரு சுவை என்ன பிடிக்கும் அப்படின்னு உள்ளதாக சொல்கிறாங்க. இதில்
இதில் ரெண்டாவது சுவைகளை அறிந்து நிரப்புக. சுவைகளை அறிந்து நிரப்புக. என்னென்ன சுவைகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இதில் நிரப்பணும். கரும்பு தெரியும் அப்படி தானே எல்லாருக்கும். கரும்பு என்ன டேஸ்ட்டு, இனிக்கும். கரும்பு இனிக்கும். கரும்பு என்ன சுவை, இனிப்பு. மிளகாய் காரும். எலுமிச்சை புளிக்கும். பாகற்காய் கசக்கும். பாக்கு துவர்க்கும். கரும்பு இனிக்கும். இனிக்கும். கரும்பு இனிக்கும். மிளகாய் காரும். மிளகாய் காரும். எலுமிச்சை புளிக்கும். புளிக்கும். எலுமிச்சை புளிக்கும். பாகற்காய் கசக்கும். கசக்கும். பாகற்காய் கசக்கும். பாக்கு துவர்க்கும். துவர்க்கும். பாக்கு துவர்க்கும். சுவைகளை அறிந்து நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், கரும்பு இனிக்கும். மிளகாய் காரும். தேர்ட் ஒன், எலுமிச்சை புளிக்கும். ஃபோர்த் ஒன், பாகற்காய் கசக்கும். ஃபிஃப்த் ஒன், பாக்கு துவர்க்கும். அடுத்ததாக சுவைகளை அறிந்து பொருத்துக. இதில் என்ன செய்திருக்காங்க, படங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே ஒவ்வொரு சுவைகளோடைய படங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன செய்யணும், சுவைகளை அறிந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, லட்டு என்ன டேஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படி தானே. என்ன சுவை, இனிப்பு. லட்டு இனிப்பு. பூண்டு கார்ப்பு. பூண்டு என்ன சுவை, கார்ப்பு. பாக்கு துவர்ப்பு. வேப்பிலை கசப்பு. புளியம்பழம் புளிப்பு. உப்பு உவர்ப்பு. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடி. இதில் என்ன போட்டிருக்காங்க, எழுத்துக்களை மாறி மாறி போட்டிருக்காங்க அப்படி தானே. இதை என்ன செய்யணும், அரேஞ்ச் பண்ணி எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இல் ஆ கா. இது என்னது, படம் கொடுத்துருக்காங்க. என்ன இதில் என்ன படம் கொடுத்துருக்காங்க, அகல் அப்படி தானே. இதை என்ன செய்யணும், சொற்களை அரேஞ்ச் பண்ணி முறைப்படுத்தி எழுதுறது. ஆ ஹா இல். ஃபஸ்ட் ஒன் என்னது, ஆ ஹா இல். செகண்ட் ஒன் ஈசல், படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. செகண்ட் ஒன் என்னது, ஈ சா இல், ஈசல். தேர்ட் ஒன், இது யார், அவ்வை பாட்டி அப்படி தானே. அவ்வை. ஃபோர்த் ஒன் ஏணி, ஏணி. ஃபிஃப்த் ஒன் கொய்யாப்பழம் அப்படி தானே. கொய்யா. அடுத்ததாக சொற்களை கண்டறிந்து வட்டமிடுக. இது என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்கு. சரியா? இதில் 6 சொற்கள் கொடுத்துருக்காங்க. இஞ்சி, கரும்பு, மிளகாய், பூண்டு, பாக்கு, மாங்காய். இதில் என்ன செய்திருக்காங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லா லெட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தானே. இதில் என்ன செய்யணும், இஞ்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சேர்த்து சர்க்கிள் பண்ணணும். சரியா? இது ஹோம்ஒர்க். ஓகே. அடுத்ததாக புள்ளிகளை இணைத்து வண்ணம் தீட்டுக. இதில் ஒரு பவுல் இருக்குது, அதில் என்ன செய்யிருக்காங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், ஜாயின் பண்ணுற நேரம் அழகான ஃப்ரூட்ஸ் வரும். அதை என்ன செய்யணும், கலர் பண்ணணும். சரியா? அழகாக கலர் பண்ணுங்க. சரியா? ஓகே சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பாடம் படித்தோம், அங்கவை சங்கவை கோரும் அறுசுவைகள். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாடத்தில் வர இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், நீட்டாக எழுதி மேமுக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா?